வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் குடமிளகா வச்சு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி சாதத்து கூடையில் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குடமிளகா கூட்டு பண்ணுறதுக்காக நான் இங்கே 4 மீடியம் சைஸ் குடமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ குடமிளகாவில் உள்ள விதைகளெல்லாம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தோல் சீவி நல்லா அலசினதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்கள், குடமிளகா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் கூட்டு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் நாம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே பூண்டு சேர்த்துடலாம். நான் இங்கே 10 பல் பூண்டை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கிடலாம். ஃப்ளேமை சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்திடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. தண்ணி எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குடமிளகா கூட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.